ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். சங்கீதம் 33:18. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவர், நமக்கு அவர் என்ன விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் மீண்டும் மீண்டும் தன்னுடைய பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். அந்த காலத்தில் தேவனை அவர்கள் அறிந்தவர்களாய் இருந்தார்கள். தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் இருந்தாலும் தேவனுக்கு ஒரு சில நேரங்களில் அவர்கள் பயந்து நடக்காதபடிக்கு தேவனை விட்டு விலகிச் சென்றவர்களாய் இருந்தார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். எப்படி என்றால் அன்பு நிமித்தமாக நீங்கள் பயப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அதாவது தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நீங்கள் பயந்திருக்கும் பொழுது, அவருடைய கிருபைக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது, அவர் நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அநேக நேரங்களில் அவருடைய கிருபையினுடைய மகிமையை நாம் அறியாமல் இருக்கிறோம். அநேக நேரங்களில் அந்த கிருபையினுடைய அந்த மதிப்பை நாம் மறந்து போயிருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தாவீது இப்படியாக சொல்லுகிறார்: அதிகாலையில் உம்முடைய புதிய கிருபை என்னை சந்திக்கட்டும் என்று சொல்லுகிறார். பவுல் பக்தன் இப்படியாக சொல்லுகிறார்: நான் உம்முடைய கிருபையில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டுடைய கிருபையை நாம் தேடும் பொழுது, ஆண்டுடைய கிருபைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது, அவர் நம்முடைய ஆத்துமாவை எந்த நிலையிலிருந்தும் அவர் விடுவித்து நம்மை ரட்சிக்கவும் பாதுகாக்கவும் அவர் போதுமானவராயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்திலே அவர்களை உயிரோடு வைக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறார். யாருக்கு தெரியுங்களா? ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எந்த விதமான சூழ்நிலையாக இருக்கட்டும், பஞ்சமான சூழ்நிலையாக இருக்கட்டும், ஆண்டவர் உங்களுடைய உயிர்களை அவர் காப்பாற்றுகிறார். பாருங்க, அந்த விதவையை குறித்து நம்ம சாரிபாத்து விதவையை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது, அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய மனுஷனுக்கு எல்லா விதத்துக்கும் அவருடைய கிருபைக்கு அவங்க காத்திருக்கிறாங்க. அதனால தான் அந்த பஞ்ச காலத்துலேயும் ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணாங்க? உயிரோடு காத்து வழி நடத்தினாங்க. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபையை நாம் சார்ந்திருப்போம். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த கிருபைக்காக நாம் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஆண்டவர் அந்த கிருபை நமக்கு தந்து, அவருக்கு நம்ம பயந்து நடக்கும்பொழுது அவர் நம்மை பாதுகாத்து நம்மளை எல்லா விதமான சாத்தனுடைய கிரியைகளுக்கும் விலக்கி பாதுகாப்பார் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் வாசித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை ஆண்டவரே நீங்கள் உயிரோடு வைக்கிறீங்க, ரட்சிக்கிறீங்க, பலப்படுத்துகிறீங்க, போஷிக்கிறீங்க என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவர், உமக்கு பயப்பட்டு ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.